சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நம்ம நல்லவங்கிறது எப்படி மத்தவங்க சொல்லணும். இவங்களோட செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அவங்களுக்கு பிரியமா இருக்கும்போது இவங்களுடைய காரியங்கள் குறித்து அவங்க பேசுவாங்க இல்லையா? இவங்க வார்த்தை என்னைக்குமே ஒரு ஆறுதலா இருக்கும். தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் போது எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்மளுடைய வார்த்தை கூட மற்றவங்களுக்கு காயங்கள் ஆற்றப்பட வேண்டியதா இருக்கணும். மற்றவங்க சோதனையா இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லும் போது அவங்க நல்லபடியா இருப்பாங்க. அதனால நம்மளோட நடை எப்படியும் உறுதிப்படும். நல்லவங்க கர்த்தர் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையும் கூட அவர் நம்மளை நல்லபடியா நடத்துவார். அவனுடைய வழியின் மேல் நம்மளுடைய வழி எப்படிக்கு கர்த்தருக்கு மேல் பிரியமா இருப்பார். நம்ம ஒவ்வொரு பாதை போகும்போது கூட தேவன் நம்மோடு இருப்பார். நம்ம கூட வரும்போது நம்ம எந்த ஒரு ஆபத்துக்கும் பயப்படாம, ஏன்னா நமக்கு முன்பா யார் போறாங்க? கர்த்தர் போகிறார். நம்மளுடைய வழி வாசல்கள் தேவன் அறிவார். ஒரு இக்கட்டான சூழ்நிலை போகும்போது கூட தேவனே, எங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லப்பா, ஆனா எங்களுக்காக யார் பேசணும்? கர்த்தர் பேசுவார். நிச்சயமா நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில கூட எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இப்ப கூட யோசிக்கிறோம் இல்லையா? இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஆனா நம்ம மனசு முழுமையா ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சிந்தனை கூட கர்த்தர் எந்த வழி கொண்டு அவர் மாற்றக்கூடிய வல்லவரா இருக்கிறார். நம்மளோட நம்பிக்கை ஒன்னே ஒண்ணுதான், தேவன் மேல வச்சா போதும், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதே வசனத்துல 24, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நம்ம கீழே விழுந்தா மத்தவங்க சந்தோஷப்படுவாங்க, ஏன்னா எப்படா விழலாம், இவங்களை இன்னும் கேலி கிண்டல் பண்ணலாம் இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவார்? கர்த்தரு நம்மளை தாங்குவார் கையினால். மனுஷங்க கீழே விழ பார்ப்பாங்க, ஆனா கர்த்தர் நம்மளை பல கொண்டு நம்மளை தாங்கி பிடிக்கிறவர் அவர்தான். நம்ம நினைப்பல் நமக்கு ஒரு ஆறுதல் யாரு? தேவன் தான். எல்லா விஷயத்துல கூட கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாத்து எதிரிகள் முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்கினார்னா நிச்சயமா நம்ம பலமா இருப்போம், சோர்ந்து போக மாட்டோம். எதிரி என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இவங்க நம்ம சோர்ந்து போயிட்டா சந்தோஷப்படுவோம். ஆனா தேவன் அப்படி இல்லை. அவர் ஒவ்வொரு வார்த்தை சொல்ல சொல்ல நமக்குள்ள ஒரு பலன் வரும். நம்ம எப்படா இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோமோ நினைச்சா நிச்சயமா கர்த்தருடைய பலன் நம்மை தாங்குது. எல்லா வேலையில கூட தேவனை நாம ஆராதிக்கும் போது துதிக்கும் போது அவருடைய பலன் நமக்கு மாத்திரம் இல்ல, நம்ம குடும்பத்திற்கு பலனா தாங்கும். எல்லா நாளிலும் எல்லா வேலையிலும் தாவீது போல கர்த்தரை மட்டும் நினைச்சு கர்த்தரை ஆராதிச்சு நம்மளுடைய எல்லா காரியங்களும் தேவனுக்குள்ள ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மளோட நடைகளை உறுதிப்படுத்தி நம்ம தேவைகளும் அவர் சந்திக்கப்படுவார். இந்த சங்கீதத்தை கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக.